வணக்கம் கண்ணுங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து கோதுமை பாயாசம் பண்ணலாங்கன்னு, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கன்னு, கோதுமை பாயாசத்துக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப்பு, இந்த கப்பில் எடுத்துருக்கேன். முதல்ல ஒரு கப் எடுத்துருக்கேன், இதில் இன்னொரு கப்பும் எடுத்துருக்கேன். இந்த கோதுமை கன்று சமையல் செய்கிற மாதிரி கேட்டு வாங்குங்க. சமையல் செய்கிற கோதுமைன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அப்படி இல்லை கோதுமை கிடைக்கல அப்படின்னா முழு கோதுமை வாங்கி வறுத்து அரைச்சிங்கன்னா இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம் மிக்சியில். இதே இப்போ நல்லா கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கன்னு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு குக்கர் வச்சுக்கலாம். போட்டாச்சு. இப்போது நம்ம 2 கப்பு, இதில் 2 கப் எடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 6 கப்பு தண்ணி ஊற்றணும். இதில் வந்து 1 கப்புக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறங்கன்னு. இப்போ 2 கப்பு எடுத்துருக்கோம், 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். பாருங்கன்னு நல்லா கொதிக்குது. இந்த டைமு நம்ம நல்லா ஒரு கரண்டி விட்டு மெதுவாக கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு விசில் போட்டுடலாம். குக்கர் மூடிக்கும். 3 விசில் வரணும், அந்த விட்டு பார்க்கலாம். 2 கப்பு கோதுமை எடுத்தேன். இதில் 1 கப் எடுத்துருக்கேன். இந்த கப்பில் 2 கப் எடுத்துருக்கேன். உங்களுக்கு சுகர் சேர்த்து வேணும்னாலும் சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் 2க்கு 2 எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கரையிட்டுங்க. கரையை விட்டு பார்க்கலாம். வெயிட் போயிடுச்சு, பார்க்கலாம். நல்லா கிளறி விட்டுலாம். பார்த்தீங்களா எப்படி பூவாட்டை வந்துருக்குன்ட்டு. இப்போ சக்கரைப்பாக எடுத்து வச்சிருக்க முடியாது, அதை ஊற்றிக்கலாம். அடுத்தது தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அது 1 கப் எடுத்துருக்கேன். இப்போ அடுப்பை வச்சுக்கலாம். அப்படியே மெதுவாக கிளறி விடணும். பாருங்க, இந்த பாயாசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1.5 ஸ்பூன் ஊற்றுறேன். தேங்காயை கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதை பல்லு பல்லாக இருந்துருக்கேன். அதை உள்ள போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அடுத்தது பாதாம் ஒன்று, பாதாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை. அடுத்தது திராட்சை. அடுத்தது முந்திரி. பாருங்கன்னா அப்படியே பாயாசத்தை எடுத்து போட்டு சூப்பர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, கோதுமை பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தாங்கண்ணே. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.